Hi friends, welcome back to my channel Entering Buzzing. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. சிக்கனை யூஸ் பண்ணி சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு சிக்கன் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை 3, ஏலக்காய் 5, கிராம்பு 3, தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கருகாமல் இருக்கிறதுக்காக நான் சிம்லையே வச்சு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் இங்கே சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கனை நான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேனில் இப்போ இந்த சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஸோ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே காஞ்சிடுச்சு. சிக்கனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1/2 கப்பு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஊறுகான்றதுனால நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இங்கே 1/2 கப்பு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்லையே வச்சு சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன். கடைசியாக 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்தால் 1 லெமன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 1/2 லெமன் ஜூஸை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க,
நல்ல சுவையான மணமான சிக்கன் ஊறுகாய் தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சாதத்தில், சூடான சாதத்தில் இந்த ஊறுகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.